சவால்களை எதிர்கொள்ளுங்கள். உயிர் கொடுத்து தந்தை பாதியில் சென்றது பால் படிந்த பயிர் நீரின்றி மடிந்தது போல் இன்று வந்திருப்பது கோடை மழை. மனதுக்கு சந்தோஷமாய் இருப்பதில் ஒரு பயம் இருக்கிறது. தேடி தேடி கவலைகளை நோக்கி போய்க் கொண்டே இருக்கிறோம். இப்படி வேதனை துரோகம் செய்பவர்களைப் பற்றி யோசிக்காமல் வாழ்க்கையை சுலபமாக எடுத்துக்கொண்டு முடிந்தவரை சந்தோஷமாயிருக்க பழகுங்கள். என்ன செய்வதென்றே தெரியாமல் தவிக்கும் சூழலில் உள்ளவர்களுக்கு புத்திமதி கூறாமலவர்களுக்கு பக்க பலமாய் இருக்க முயற்சியுங்கள். துத்தரம் தாழ்ந்து யாரிடமும் கெஞ்சாதீர்கள். திழப் பவன் ஒரு நாள் பெறுவான். பெரு பவன் ஒரு நாள் இழப்பான். இது எழுதப்பட்ட விதி. மனசு மிகவும் பாரமாக இருக்கும் போது கடவுளை நம்பு என்பார்கள். கடவுள் நேராக வர மாட்டார், நிச்சயம் மனித ரூபத்தில் வந்து உதவுவார். இதைத்தான் கடவுள் மனித ரூபா என்பார்கள். தர்க்கத்திற்கு அப்பால் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. அதனால் எல்லா விஷயங்களையும் விவாதித்துக் கொண்டு இருக்காதீர்கள். யார் உங்களை எவ்வளவு தூரத்தில் விலக்கி வைக்கிறார்களோன்ற தூரத்திலேயே நீங்களும் விலகி இருங்கள். எனவே உன் முன் தோன்றும் பிரச்சனைகளில் மூழ்காமல் உன் வாழ்வில் ஏற்படும் பல சவால்களை எதிர்கொண்டு சமாளித்து வாழ்வில் ஏற்படும் அனுபவங்களை பாடமாக எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ்வாங்கு வாழ